ரயில் பயணங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கோவை அரங்கத்திலிருந்து இந்திய மாதர் சங்கத்தின் துணை செயலாளர் புனிதா நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். அம்மா, இப்ப இடைவேளைக்கு முன்னாடி ஒரு நேயர் நம்மகிட்ட பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டு இருந்தாரு. அதாவது குற்றங்களை தடுக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் கம்பார்ட்மெண்ட்ல பயணிக்கிறதையே நம்மளால தடுத்து நிறுத்த முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சாங்க. இதை எப்படி பார்க்கறீங்க நீங்க? தடுக்க முடியல, அதுதான் சமூக அக்கறை இல்லைங்கிறத ஏற்கனவே பதிவு செய்தேன். இன்னொன்று ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அது ஒரு கட்டாயமான ஒரு கராரான நடவடிக்கை என்பது எடுக்கப்படுவதில்லை. யார் வேணாலும் ஏறிக்கலாம், யார் வேணாலும் போகலாம். அதுவும் அரசியல்வாதிகள் கொடுத்து அது எத்தனை பேர் வேணாலும் அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கலாங்கிற போக்கு என்பது கண்டிப்பாக தவிர்க்கணுங்கிறத பார்க்குறோம். காவலாளிகளை கூடுதலாக போடலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஏறும்போது அவங்களோட டிக்கெட்டு டிடிஆர் வரதில்லை. அதனால் அங்கே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காவலாளிகள் போடலாம். ஏன்னா நிறைய ரயில்வே நிர்வாகம் நிறைய இன்றைக்கி கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. கூடுதலான போதுமான காவலாளிகளை நியமிக்கலாம், கூடுதலான பெண் போலீஸார்களை நியமிக்கலாம். இதெல்லாம் இது செய்தால் ஓரளவுக்கு குற்றங்களை தவிர்க்கலாம். நிச்சயமா. நெல்லையிலிருந்து சுதாங்கிற நேயர் நம்மளோட இணைப்பில் இருக்கிறாங்க. சுதா, உங்களுடைய கருத்துக்கள். அதாவது மேடம், இப்ப அன்ரிசர்வ்ல போறவங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா கூட, இப்ப ரிசர்வேஷன் பண்ணி போறவங்களுக்கு கூட எப்படின்னா, இப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போறாங்கன்னா அவங்களுக்கு நம்பர் அடுத்தடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க ஸ்மோக் பண்றவங்களா இருந்தா, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்களா இருந்தா அந்த இடத்துல அந்த லேடிஸால டிராவல் பண்ண முடியாது. அதை அங்க இருக்கிற டிடிஆர் தான் சொல்லணும். இவங்க ஃபேமிலியா வந்திருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க மாறி இடம் மாறி உட்கார்ந்துக்கிடலாம், அதை பத்தி ஒண்ணும் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க டிராவல் பண்றவங்க. ஆனா டிடிஆர் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. அதை அவங்க கிட்ட போய் சொன்னா கூட அவங்க இதை நீங்க தான் பாத்துக்கிடணும், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லதுனாலதான் அந்த இடத்துல லேடிஸ்க்கு பிரச்சனையே வருது. அப்படிங்கும் போது ஒருத்தன் நார்மலா இருக்கும் போதே அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியும். அவன் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கும் போது போய் ஏதாவது நம்ம சொன்னா அது எடுபடுமா? இதெல்லாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா கவனிக்கணும். அதோட இல்லாம நைட் டிராவல் பண்ணும் போது பாத்தீங்கன்னா லேடிஸ் நகையே போடாம போனா கூட அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறைய வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வரதான் செய்யும். அதனால கொஞ்சம் இதை விட ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் கம்பார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொருத்தவங்க கண்டிப்பா இருந்து நைட் காவலர்கள் கவனிச்சாங்கன்னா இன்னும் கூடுதலா நல்லா இருக்கும் மேடம், லாங்ல போறவங்களுக்கு. நன்றி சுதா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. ஆமா, இப்போ ஒரு கேள்வி. நம்ம எல்லா காவல்துறையினர், ரயில்வே அதிகாரிகள் அப்படிங்கறத தவிர்த்து சக பயணிகளுடைய பொறுப்பு என்ன? அத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தவங்க 2 பேர் அங்க பிரச்சனை பண்றாங்க, அவங்களால அங்க ஒரு பிரச்சனை எழும்புது அப்படின்னா மற்றவர்கள் அமைதியா இருக்கிறது தான் நம்மளுடைய நாட்டுடைய வழக்கமா இருக்குது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? சக பயணிகளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சமூக அக்கறை இன்னைக்கு குறைந்து வருகிறது என்பது ரொம்ப துரதிர்ஷ்டமான விஷயமா நம்ம பார்க்குறோம். இதில் தென் மாநிலங்களில் ஓரளவுக்கு இருக்குது, வட மாநிலங்களில் போனால் சுத்தமாக இல்லாத நிலைமை தான் இருக்குதுங்கிறதான். ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போனால் உள்ளே தண்ணி போட்டு நிறைய பேர் வர்றது, ஆண்கள் இருக்குது, பெண்கள்கிட்ட உட்காரதெல்லாம் ஒரு சர்வ இதாக நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே சக பயணிகளுக்கு சமூக அக்கறை நம்ம சொல்லி எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அத்தனை என்ஜிஓக்கள், இப்படி மாதர் அமைப்புகள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இதை ஒரு விழிப்புணர்வாகவே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நகரங்கள்ல பாத்தீங்கன்னா ரயில்ல காலை நேரங்கள்லயும் சரி, மாலை இந்த பீக் ஹவர்ஸ்ல ட்ரெயின் யூஸ் பண்ற எண்ணிக்கை அதிகம். வேலைக்கு போயிட்டு வர்ற பெண்களும் சரி, மற்றவர்களும் சரி, எப்பயுமே பார்த்தா ட்ரெயின் நிரம்பி வழியிற ஒரு நிலையில தான் இருக்கும். இதற்கு மாற்று தீர்வா நீங்க இதுல நம்ம என்ன சொல்ல முடியும்? எப்பயும் கூட்டமா இருக்குது, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயா இருக்குங்கும் போது அங்க முறையான நெறிமுறைகள் இல்ல, யாரும் கண்காணிக்கிறதுக்கு இல்ல அப்படிங்கும் போது அதுல ஏற பாக்குறாங்க. இதை நம்ம எப்படி இதுல என்ன செய்ய முடியும் நம்மளால? கூடுதலான காவலாளிகள் போடுவது, கூடுதலான டிக்கெட் பரிசோதனை செக்கிங் போடுறது, இதெல்லாம் கூடுதலாக தவிர்க்க முடியுங்கிறதா. பெண்களை இப்போ நேற்று நடந்தது, மின்சார ரயில் நடந்தது, அங்கெல்லாம் கேட்பாரே இல்லை, யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் எங்கே வேணாலும் இறங்கிக்கலாங்கிற போக்கு தான் இருக்குது. அதுக்கு கூடுதலான இந்த செக்கிங் கூடுதலாக போடணுங்கிறதா. ஒவ்வொரு பெட்டிக்கும் கூட ஒவ்வொருத்தரை நியமிக்கலாம் அப்படிங்கிறது தான். மதுரையிலிருந்து சித்ராங்கிற இணைப்புல இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். சித்ரா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மேடம். அதாவது இப்ப சொன்ன மாதிரி மேடம், ஒவ்வொரு பெட்டிக்கு ஒவ்வொருத்தர் போடுறதை விட இப்ப ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் வண்டி நிற்கும். அப்ப காவலர்கள் ஏறி ஏதாவது ப்ராப்ளமா என்ன தைரியமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இருக்கிறவங்களையுமே
ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களா லேடிஸ், கொஞ்சம் பயம் இருக்கும் ஜென்ஸுகளுக்கும். நம்மளும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லயுமே தைரியமா சொல்லலாம். இப்ப பெண் காவலர்கள் வந்தாலும் சரி, ஆண் ஏன்னா இப்ப வந்து மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் போற இடத்துல நிறைய இடங்கள் இந்த உளுந்தூர்பேட்டைகள் எல்லாம் திருநங்கைகள் சில பேர் வர்றாங்க. சில பேர் வந்து ஒரு டீசெண்டா நடந்துக்கிறாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப வல்கரா நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் ரூடாவும் நடந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து நம்மளுக்கு சொல்லவும் மனசில்ல, அவங்கள வந்து ஏளனமா பார்க்கவும் மனசில்ல. இதை பொறுத்துக்கிட்டு தான் போறோம். நம்மள டெய்லி போறவங்களுக்கும் அது டெய்லி நடக்கத்தான் செய்யுது. நான் என்ன சொல்றேன், லேடிஸ் இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுப்புணர்வோட சமுதாய அக்கறையோட நடந்துக்கங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் நான் போன எந்த பிரச்சனையும் கிடையாது, தனியா போயிட்டு தான் தனியா வந்திருக்கேன். ஆனா எதுக்கும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கல. இருந்தாலும் நிறைய பேருக்கு நடக்குதுன்னா அந்த இடத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கணும். மக்களுடைய இப்ப வயசானவங்களே கூட எப்பா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, தண்ணி அடிச்சாங்கன்னா சரி கொஞ்சம் நீங்க அப்படி கொஞ்சம் டீசெண்டா ஒதுக்கி போயிருங்கப்பா, லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, சொன்னா கேட்டுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து சமுதாய அக்கறை கொஞ்சம் கூடுதலா வேணும்ன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதை வந்து யாரையும் சுட்டி காட்ட தேவையில்லை. நம்ம வந்து அரசு செய்யறத வந்து நம்ம தான் வழி நடத்த முடியும். நிச்சயமா சித்ரா, சமுதாயத்துடைய பொறுப்பும் இதுல இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. கற்பகம் நெல்லையிலிருந்து இணைப்புல இருக்கிறாங்க. கற்பகம், உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம்மா, நீங்க பேசலாம். வணக்கம் மேடம். நாங்க போன வாரம் ட்ரெயின்ல வந்தோம் மேடம். அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல வந்தோம், செகண்ட் ஏசில வந்தோம். பாத்ரூம் போறதுக்காக 2 மணிக்கு எழுந்தா போவே முடியல மேடம். குறுக்க படிச்சிருக்காரு, அந்த இது கம்பளியில கூட தருவார்ல அவரு, என்னால பாத்ரூமே போக முடியல. அந்த மாதிரி ஹஸ்பண்டோட தான் வரேன். நானும் தனியா எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன். ட்ரெயின்ல வந்தா பாதுகாப்பு அப்படின்னு, ஆனாக்கா பாத்ரூம் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கு. பஸ்ல போனாக்கா அவங்க நடு ரோட்ல இறக்கி விட்டு பாத்ரூம் போங்கங்கிறாங்க. அப்ப நாங்க லேடிஸ் என்ன பண்றது சொல்லுங்க? எனக்கு 60 வயசு ஆகுது, எங்க வீட்டுக்காரருக்கு 70 வயசு ஆகுது. பாத்ரூம் போறதுக்கு ஒரு வசதி இல்லாம பஸ்ஸோ ட்ரெயின் பாதுகாப்பு இல்லாம இருந்தா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க? ரொம்ப மோசம் மேடம். இணைப்புல வந்து உங்களுடைய வருத்தங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அம்மா, நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? அடிப்படை வசதிகளை, அடிப்படை தேவைகளை பயன்படுத்துறதுக்கு கூட அதற்கான ஒரு சங்கடமான சூழ்நிலை அங்க உருவாகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எல்லாத்திற்கும் தீர்வு கூடுதல் அதிகாரிகளை நியமிக்கிறது மட்டும் தானா? கூடுதல், ஏன்னா சக பயணிகளோட சமூகம் அக்கறை என்பது ஒரு தொலைதூர பார்வையாக தான் பார்க்க முடியும். அங்கே காவலர்களை நியமிப்பது அரசாங்கத்துடைய ஒரு பயணியோட பயணம் என்பது பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு அரசாங்கம்தான் பொறுப்பு, ரயில்வே நிர்வாகம்தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்த்துவதற்கு, பொறுப்பை நிறைவேற்றுவதற்கான காவல் அதிகாரிகளை, காவலாளிகளை நியமிப்பது மட்டுமே இதில் கூடுதலான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது கடமை தவறாத காவலாளிகளை நியமிக்கணும். நிச்சயமா. பழனியிலிருந்து ராணிங்கிற நேயர் இணைப்புல இருக்கிறாங்க. ராணி, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, நீங்க தொடர்ந்து பேசலாம். நாங்கள் ட்ரெயின்ல அடிக்கடி போறோங்க மேடம். ஹலோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரயில் பயணம் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கா? இல்லங்க, சுத்தமாவே இல்லங்க. என்ன குறைகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? மெயினா வந்து டிடிஆர் கிடையாதுங்க. டிக்கெட் வந்து செக் பண்றதே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் தூக்கி இதுல உட்கார வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வயசானவங்களை கூட்டு போனா கூட உட்கார விட மாட்டேங்கிறாங்க. முதல்ல வந்து நமக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு ஒற்றுமை கிடையாதுங்க. இதனாலே வந்து நிறைய பாதிப்புகள்லாம் உண்டாகுது. அப்புறம் நிறைய வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து சிகரெட் எல்லாம் குடிக்கிறாங்க. சிகரெட் குடிச்சு அந்த ஜன்னல் வழியா விடுறாங்க. ஸ்மெல் அடிக்குது. போய் கேட்டோம்னாக்கா நம்ம முறைச்சு பாக்குறாங்க. வேற ஏதாவது பேசுனா வேற ஏதாவது தப்பா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்களோ என்னமோன்னு பயந்துகிட்டு பேசாம இருக்க வேண்டியது இருக்கு. ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாங்க வராங்க. ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வராங்க. நம்ம ஏதாவது பேசணும்னா வம்பு வந்துருமா என்னமோன்றதுக்காகவே நம்ம வந்து பேசாமே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தாங்க இருக்கு. அதனால ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பே கிடையாது. நம்ம வந்து முடியாதனாலதான் நம்ம ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்ல போனாக்க உட்காரலாம், நிக்கலாம், ஏதோ பாத்ரூம் போலான்ற ஒரு இதுக்காக தாங்க நம்ம ட்ரெயின்லயே போறோம். ஆனா வந்து ட்ரெயின் வந்து எந்த விதமான பாதுகாப்புமே கிடையவே கிடையாது மேடம். நன்றி ராணி, இணைப்புல வந்ததற்கு. அம்மா, இப்ப நீங்க சொல்லுங்க, பயணிகளுக்கு சக பயணிகளாலேயே அங்க தொந்தரவு இருக்கு அப்படிங்கறது தான் அவங்க முன் வச்ச ஒரு விஷயம். ஒரு குற்றம், ஒரு குற்றச்சாட்டு, எனக்கு இந்த இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய பயணிகள் யாருக்கிட்ட புகார் தெரிவிக்கணும்? முதல்ல வந்து காவல்துறை அதிகாரி தான் வந்து ஃபஸ்ட்டு நியமிக்கணும். அவங்க கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்ல முடியும்.
அதற்கான காவலாளி, காவல்துறை அதிகாரி 2 பேரும் தான். டிக்கெட் பரிசோதகர் வரதே இல்லைங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கறது. வட மாநிலங்களில் சுத்தமாகவே கிடையாது. இந்த ரயில் பயணம் என்பது தென் மாநிலங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மட்டுமல்ல, காஷ்மீர் வரைக்கும். ஆனால் பாதுகாப்பே வட மாநிலங்கள் சுத்தமான பாதுகாப்பில் டிடிஆர் வரதில்லை, எந்த காவல்துறை அதிகாரியும் கிடையாதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆகவே புகார் என்பது உடனடி நான் சொல்வது கூடுதலான டிக்கெட் பரிசோதகர், கூடுதலான காவலாளி, கூடுதலான ரயில்வே போலீஸ், இவங்ககிட்ட தான் நம்ம புகார் தெரிவிக்கிற பட்சத்துல அவங்கதான் புகார் தெரிவிக்கிறாங்க, உடனே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுதா? நம்ம தொடர்ந்து பேசலாம். சொல்றேன், புகார் கொடுத்துட்டு போங்க பார்க்கலாம் அப்படி பேசுவோம். உடனடியாக ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டாலும் உடனடியாக அதிகாரிகள் தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்றீங்க. குடியாத்தம்ல இருந்து லலிதா இணைப்புல இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். லலிதா, நீங்க சொல்லலாம். ஹலோ, வணக்கம் லலிதா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நான் காட்பாடியில போய் ட்ரெயின் ஏறுறோம் மேடம், திருப்பூர் போறேன். அப்ப ஒரு மொத்தம் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 8-16 சீட்டு தான் இருக்கு. ஏறி இருக்கவங்க 100 பேர் இருக்கோம் மேடம். நிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. திங்ஸ கூட நாங்க விட்டுறோம், காணா போயிருது மேடம். அதுக்கு என்ன செய்யுது? பெட்டியை சேர்த்து போடணும் ரயில்வே இது. நன்றிமா, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. திருவள்ளூர்ல இருந்து லட்சுமி இணைப்புல இருக்காங்க. லட்சுமி, உங்களுடைய கருத்துக்கள். லட்சுமி, நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஹலோ மேடம், நாங்க இங்க கும்மிடிப்பூண்டியில திருவள்ளூர் மாவட்டம்ல இருந்து பேசுறோம். நாங்க நார்மலா ட்ரெயின்ல போயிட்டு மெட்ராஸ் டு கும்மிடிப்பூண்டி, சென்னை அப்படி போயிட்டு வரோம். அந்த 8:35 ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ராத்திரியில போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டியில மட்டும்தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒருத்தர் 2 பேர் அவ்வளவுதான் இருக்கிறாங்க. அந்த 9:30 9ல இருந்து 9:30 மணி அந்த கவரப்பேட்டை கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரங்க கூட கிடையாது. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 லேடிஸ் நாங்க எல்லாம் அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த கும்மிடிப்பூண்டி ரீச் ஆகுற வரைக்கும் அந்த 10 நிமிஷம் ஒரு இடத்துல நிக்குது, ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி. அந்த இடம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பயம், எங்களையும் அறியாம என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க போன் சிக்னல் கிடைக்காது. அந்த கவரப்பேட்டை தாண்டும் போது யாருக்குமே போன் சிக்னல் கிடைக்காது. இப்படி வரும்போது அந்த போலீஸ்காரங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டியில மட்டும்தான் ஏறுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பலவீனமான போலீஸ்காரங்க தான் முக்கால்வாசி வராங்க. அந்த ராத்திரி சமயத்துல அந்த கவரப்பேட்டை ஸ்டேஷன் தாண்டும் போது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்துக்கலாம் போலீஸ்காரங்க ஒரு 2-3 பேர், கொஞ்சம் பலசாலியானாலும் அந்த ஒரு ஸ்டேஷன் தாண்டது எங்களுக்கு உயிர் போய் உயிர் வருது மேடம். நிச்சயமா உங்களுடைய குறைகளை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி அம்மா. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கும். உங்களுடைய இறுதி கருத்தா நீங்க என்ன பதிவு செய்வீங்க? நம்ம இணைப்புல வந்த பல நேயர்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பல நேயருடைய கருத்தின் அடிப்படையில் கூடுதலான பெண்களுக்கான பெட்டிகளை, இருக்கை வசதியுள்ள பெட்டிகளை கூடுதலாக நியமிப்பது, பெண் காவலர்களை நியமிப்பது, காவலாளிகளை போடுவது, கூடுதலாக டிக்கெட் பரிசோதகர் கூடுதலாக அந்த ஒரு தடவை செக்கிங் பண்ணிட்டா அவர் வேலை முடிஞ்சது இல்லாமல் கூடுதலான செக்கிங் கூடுதலாக நடந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று ஃபோன் வைக்கலாம் அப்படிங்கிறது. பல பெட்டிகளில் செல்லுக்கு சார்ஜ் போயிட்டுனா போடுறதுக்கு கூட முடியாது, ஏன்னா ரயிலில் போனாலே சார்ஜ் போயிடும். அது கூட இல்லை, அந்த மாதிரி வசதிகளை கூடுதலாக செய்து தருவது. இது மாதிரி செய்யும்போது கூடுதலாக கொஞ்சம் இந்த மாதிரி குற்றங்களை தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும். நாம் முழுதும் சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால், அக்கறையுள்ள ஒரு மனிதர்களை ஏற்படுத்தும் மனிதர்களுடைய மனதில் மாற்றம் ஏற்படுத்தும் மட்டும்தான் இது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ரயில் பயணங்கள் பெண்களுக்கு எந்த அளவுல இருக்குது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத அரங்கத்துக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. ரயில் பயணங்கள் என்பதே அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என பல தரப்பு பெண்களும் ஒருமித்த கருத்தாக முன்வைத்தனர். அதிகாரிகள் இன்னும் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து கூடுதல் காவல் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.